ஜேர்னி ஸோ ஃபார் எனக்கு சார் ஃபுல்லி ஃபோர்த் அட்டெம்ப்ட் பண்ணக்குள்ளயும் எனக்கு ஃப்ரீயா தான் ப்ரொவைட் பண்ணாரு. ஸ்டடி பண்ணுங்க. நீங்க எதுவும் கிவ் அப் பண்ண வேணாம். நீங்க ஸ்டடி பண்ணுங்க. பாஸ் ஆவீங்கன்னு என்னை மோட்டிவேட் பண்ணதும் சார் தான். சார் இல்லாம நான் உண்மைக்குமே இந்த டபுள் ஏடி பாஸ் ஃபைனலிஸ்ட் ஆக இயலா. பிகாஸ் என்னோட ஜேர்னி ஸோ ஃபார் நான் வந்து அதர் ஷெட்யூல்ஸோட தான் இந்த டபுள் ஏடி நான் செஞ்சேன். நிறைய டைம்ல கிவ் அப் பண்ண பார்த்திருக்கிறேன். ஏன்னா ஏல அவ்வளோ ப்ரெஷரா இருக்கும். எனக்கு அந்த தேர்ட் ஸ்டேஜ் வந்து மைண்ட் உள்ளுக்கு போட இயலாத ஒரு ம் எப்படி சொல்ற சிச்சுவேஷன் இருந்துச்சு. பட் நான் சார் சுட்டிலுமே தான் நான் வந்து எப்படி சரி பாஸ் ஆகணும். நான் பாஸ் ஃபைனலிஸ்ட்ன்னு சாருக்கு நான் சொல்லணும் என்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா சார் போடுற எஃபர்ட்டும், சார் போடுற ஹார்ட் ஒர்க்கும் வந்து வேற எந்த கேம்பஸ்லயோ வேற எந்த டீச்சரோ போட மாட்டாங்க. அப்ப சார் வந்து அந்த லெக்சர் உண்டா எங்களுக்கு எல்லாம் சொல்லி தந்து மோட்டிவேட் பண்ணி எஃபர்ட் போட்டு ஹார்ட் ஒர்க் போட்டு அப்படி ஒரு லெக்சர் ஒன்றுக்காக நாங்க வந்து செய்ற பெரிய ஒரு கிஃப்ட் உண்டாவோ பெரிய ஒரு தேங்க்ஸ் பண்ற ஒரு மெத்தட் தான் நாங்க அத வந்து அச்சீவ் பண்ணி காட்டுறது. ஸோ நான் அத அச்சீவ் பண்றதுக்கு தேவையான இத நான் 4த் அட்டெம்ப்ட்ல வந்து ட்ரை பண்ணி ஃபுல்லி கம்ப்ளீட் பண்றதுக்கான எல்லாமே செஞ்சேன். ஸோ பாஸும் ஆகினேன். பாஸ் ஃபைனலிஸும் இப்ப ஆகி எனக்கு செரமனிக்கு ஒன்லி தான் போக கிடைக்கல. நான் சார் எப்படி சரி கேம்பஸ்ல மீட் பண்ணுவேன். அது ஷூர். நான் இதுக்கு மேலேயும் வந்து என்ன ஸ்டடீஸ நான் கன்டின்யூ பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இப்ப கம்ப்யூட்டரைஸ்ட் அக்கவுண்டிங் சாஃப்ட்வேர் சார் டிகிரி லெவல் வரைக்கும் கொண்டு போறேன்னு சொல்லிக்கிறாரு. ஸோ நான் அதையும் கம்ப்ளீட் பண்ணுவேன். WNL எது இருந்தாலும் எனக்கு அது இப்ப இந்த ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ்க்கு வந்து அது யூஸ் ஆகுது. நான் WNL தான் எப்படியும் ஃபாலோ பண்ணுவேன். நான் ஃபர்ஸ்ட்டுக்கே இந்த கம்ப்யூட்டரைஸ்ட் அக்கவுண்டிங்கும் வந்து வேற இதுல நான் ஸ்டார்ட்லயே பார்த்துட்டு இருந்தேன். பட் எனக்கு செட் ஆகல டைம் ஷெட்யூல்டு மாதிரி. ஆனா WNL ப்ரொஃபஷனல் கேம்பஸ்ல வந்து நாங்க ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல ஸ்டடி பண்ணாலும் எங்களுக்கு அது ஆன்லைன்ல மாதிரி இல்ல பிசிக்கல் மாதிரி தான். ஏன்டா எங்கள வாட்ச் பண்றீங்க. நாங்க என்னென்ன செய்றோம்னு சொல்லி வாட்ச் பண்றீங்க லெக்சர்ஸ் அதே மாதிரி மிஸ்ஸும் ஃபுல்லி எங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க பின்னுக்கு இருந்து. என்ன சரின்னு சொன்னாலும் டீட்டெயில்டா எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றீங்க. அப்படியெல்லாம் இருக்கக்குள்ள வந்து நாங்க அந்த நான் இப்ப பார்க்குறது எந்த கேம்பஸ். நான் வந்து இப்ப யார்ட்ட கேட்டாலும் நான் அத தான் ஸ்டடி பண்ணி பண்ணுங்க. உங்களுக்கு நீங்க நினைக்காத அளவுக்கு நீங்க ஒரு ப்ரொஃபஷனல்ல ஹை ஸ்டாண்டர்ட்க்கு போவீங்கன்னு சொல்லி. ஏன்னா அந்த அளவுக்கு மோட்டிவேட் ஆகுவீங்க. நான் அப்படித்தான் இருந்தேன்னு சொல்லி நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்றேன். இப்ப அது ஷேர் பண்ணி நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்றாங்க. நான் வந்து பதில் பட் எனக்கு வேற எங்கேயுமே எனக்கு வந்து ஸ்ட ஸ்டடி பண்ற மெத்தட், டீச்சிங் மெத்தட் எல்லாம் செட் ஆக இல்ல. எனக்கு ஹிஸ்ட்ரி படிச்சு தரதுன்னா மைண்ட்ஃபுல்லி நிக்கும். இப்ப நான் அன்னைக்கு டே ஸ்டடி பண்ணாட்டியும் அதுக்கு ரெக்கார்டிங்ஸ் ப்ரொவைட் பண்ணி, ரெக்கார்டிங்ஸ் ப்ரொவைட் பண்ணக்கோல இப்ப அன்னைக்கு எந்த செலவும் மிஸ் ஆகிச்சுன்னா, எங்களுக்கு அத ரீசெக் பண்ணி நாங்க எகைன் ஸ்டடி பண்ணிக்கொள்ளலும். அந்த அளவுக்கு ஒரு ஃபெசிலிட்டீஸையும் இப்ப கொண்டு வந்திருக்கிறனால எங்களுக்கு ஃபுல்லி ஃப்ரெண்ட்லியா இருக்குது. இப்ப சாரும் வந்து ஃப்ரெண்ட்லி. ஸோ மிஸ்ஸும் ஃப்ரெண்ட்லி. அப்படி இந்த டீச்சர்ஸ் மாரி ஸ்டஃப்பா இப்படி இப்படி அப்படின்ட்டு ஒவ்வொண்டு அ ஓவர் ஸ்ட்ரிக்ட்டாவும் இல்லாம அப்படி இருக்கிறனால எங்களுக்கு வந்து எல்லாமே ஈஸியா இருக்குது. ஃபினான்ஷியலி பேமெண்ட் பண்றது கூட சில டைம்ல எக்ஸ்கியூஸ் கேட்டா ஒண்ணுமே யோசிக்காம எக்ஸ்கியூஸ் தாரீங்க. ஸோ அப்படியெல்லாம் பார்க்கக்கோல, இது மாதிரி நான் வேற கேம்பஸும் உண்மைக்குமே பார்த்து இல்ல. பெஸ்ட் கேம்பஸ் நான் பார்த்ததுல வந்து பெஸ்ட் கேம்பஸ் வந்து WNA ப்ரொஃபஷனல் கேம்பஸ் தான். அண்ட் ஹியூஜ் தேங்க்ஸ் ஃபார் புஸ்ரி சார். சார் வந்து லெக்சரா ஒண்ணு மட்டும் இல்லாம எங்களுக்கு லைஃப்ல ஒரு ஃப்ரெண்டாவும் வந்து சார் வந்து மோட்டிவேட் பண்றாரு. எங்களுக்கு நிறைய லெசன்ஸ் சொல்லி தராரு. லைஃப் லெசன் சொல்றாரு. அப்படியெல்லாம் சொல்லக்கொள்ள எந்த ஸ்டூடெண்ட்டா இருந்தாலும் அவங்க வந்து அ நினைக்காத அளவுக்கு ஒரு மைண்ட் செட்ட வந்து சார் உருவாக்குறாரு. அப்ப ஃபியூச்சர்ல ஒரு நல்ல ஒரு ஹியூமனாவும் எங்களுக்கு வாழ இயலுமா இருக்குது. ப்ரொஃபஷனல் கெரியர்லயும் வந்து நாங்க ஒரு அப் ஸ்டாண்டர்ட்க்கு போறதுக்கான எல்லா ஹெல்ப்பும், எல்லா சப்போர்ட்டும் சார் வந்து செஞ்சு தராரு. ஸோ ஐ அம் சோ ஹேப்பி. அ திஸ் ஜேர்னிய நான் எப்படியும் ஷேர் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி ஷேர் பண்ணேன். எனக்குன்னா ஃபுல்லி ஒரு சப்போர்ட்டும், ஃபுல்லி எஃபோர்ட் போட்டு நான் போட்ட ஹார்ட் ஒர்க்க விட சார் போட்ட ஹார்ட் ஒர்க் கூடன்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னா நான் வந்து டபுள் எய்ட்ல மட்டும் இல்ல மத்ததுக்கு எல்லாம் வந்து ஹார்ட் ஒர்க் கூட நான் டபுள் எய்ட்டையே செகண்ட் ஆப்ஷனா தான் பார்த்தேன். நான் சாரால தான் அது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா வச்சு நான் வந்து ஸ்டடி பண்ணி கம்ப்ளீட் பண்ணேன். எனக்கு கிவ் அப் பண்ணாம நான் கம்ப்ளீட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசனே ஹிஸ்ட்ரி சார் தான். ஸோ ஜஸாக்கல்லா ஃபார் எவ்ரிதிங் ஹிஸ்ட்ரி சார். நான் எப்படியும் இத நேர்ல மீட் பண்ணி சொன்னா மிச்சம் நல்லா இருக்கும். நான் இன்ஷா அல்லாஹ் நான் நேர்ல கேம்பஸ்ல மீட் பண்ணி நான் சாருக்கு நான் தேங்க்ஸ் பண்ணுவேன். பிகாஸ் வந்து இது மாதிரி ஒரு லெக்சர் பேனல் வந்து யாருக்குமே பெருசா கிடைக்காது. பட் எனக்கு கிடைச்சிருக்கு. நான் இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுவேன். இன்னும் WNA கேம்பஸ் வந்து நல்ல ஒரு க்ரௌத் காண்றதுக்கு நான் ப்ரே பண்றேன். ஏன்னா எப்பயுமே நான் WNA கேம்பஸோட தான் ஜாயின் ஆகியிருப்பேன். ஏன்னா ஃபியூச்சர் ஸ்டடீஸ் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஃபியூச்சர்ல என்ன வந்தாலும் எனக்கு அது வந்து என்ன ப்ரொஃபஷனலுக்கு ஓகேவா இருந்தா நான் அதையும் இங்க தான் ஃபாலோ பண்றதுக்கு நான் வந்து நினைச்சிட்டு இருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ்.